ஹாய் ஹாய் சார் வணக்கம் வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்றைக்கி ஸ்டோரி ஜாய் ஆஃப் தமிழில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான காலேஜ் லவ் பேட் ஸ்டோரி தான். கேமிங் ஆன்லைன் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்களை போகிறக்கு இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 3வது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எபிசோடு 1, 2 நம்ம போட்டிருப்போம். அது பார்க்காதவங்க பாருங்கள். இப்போ எபிசோடு 3 பார்க்கலாம். ஸோ வீடியோக்களை போகிறக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை போகலாம். ஒரு சூனிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேமில் வந்து சின்ன சின்னதாக பேருங்க வந்து வித்தியாசமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். இப்போ இவங்க வந்து நம்ம வேவே தான் வந்து இப்போ ஆஃப்லைனில் வந்து போய் வந்திருக்கலாம். அதுவும் வந்து என்ன நினச்சிருக்கீங்க மனசில், நீங்கள் எனக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஏது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 கில்லாடிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் பாரு எதுக்காக நம்ம வந்து இப்படி போட்டு கட்டி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இங்கே பார்த்து தயவு செஞ்சு இங்கே ஓடி தயவு செஞ்சு இந்த மாதிரி நீ வந்து பண்ணினா நான் வந்து இந்த மாதிரி கேமில் பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷான் ஆகி கேமுக்குள்ளே வந்துட்டாரு. கேமுக்குள்ளே வந்தோடனே உங்கள் உயிர் மேலே ஆசை இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லி தான் அந்த கேமை முடிச்சோம். அந்த உயிர் மேலே ஆசை இருந்ததுன்னா உங்களுக்கு நீ தைரியமாக போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 3 பேர் பேசுகிறாங்க. நம்ம வந்து வேவே சொல்லிட்டு இருக்கலாம், ஒன்று பண்ணுங்க இல்லைன்னா நமக்குள்ளே போட்டி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உனக்கு விடுவீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போட்டி வந்து நடக்கும். ஆனால் நடக்குதுன்னா எப்படின்னு தெரியல, சாத்தியம் இல்லை. அந்த போட்டிக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறா இவன் வந்து பயங்கரமான சக்தி வாய்ந்தவன் நான் கேள்விப்பட்டது கேமில், அதனால இவனை தோக்கடிக்கிறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தோக்கடிக்க ரொம்ப கஷ்டம், ஜெயிக்க வேணா ஈஸி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து அந்த சூனிக்காரன் ஏதோ குளிக்க போயிட்டு வந்தானாமா. சூனிக்காரன் வேறு யாரும் இல்லை, நம்ம வேவே அசியமாக பப்ளிக்கில் வந்து போஸ்ட் பண்ணா இல்லையா, அவன் தான் அந்த சூனிக்காரன். அவன் வந்து குளிக்க போயிட்டு வந்துட்டு நீங்களே எதுக்கு இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூப்பிட்டுப்பாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற போது இப்போ தான் நான் வந்து அப்படின்ட்டு குளிச்சுட்டு போய் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தி சொல்லிட்டு இருக்கிறா, நான் வந்து உன்னை காப்பாற்றுக்கலாம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். என்னை காப்பாற்றவா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து எங்கள் 2 பேருக்குள்ள சின்ன ஒரு சமஸ்தை, அதை முடிச்சுட்டு நான் போயிடுவேன். நீங்கள் அழகான பெண்மணிகள், நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ சீன்ஸ்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி ஃபைட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது இவங்களுக்கு மேலே நான் வந்தேன் பாரு அப்படி சொல்லிட்டு வெள்ளை கலக்கார அக்கா சொல்லிட்டு இருக்கலாம், வெள்ளை துணி போட்ட பொண்ணு சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வேவேவும் அங்கே வந்து கிளம்புனோடனே இவர் வந்து வராது. இவ்வளோ ஒரு இடத்துல வந்து ஹீரோவும் இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கலாம் கேமுக்குள்ளே. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக பற்றி தான் வேவே கேட்குறா, இவரை எப்படி வந்து நீங்கள் பிடிச்சிங்க அப்படிங்கும்போது இந்த சூனிக்கார கேமில் வந்து எதுவும் புக்கத்தை வந்து தேடுறக்கு வேண்டி வந்திருக்கானா, அந்த புக்கத்தோட தேடுறதுக்கு தான் நம்ம ஹீரோ வந்து போய் கண்டுபிடிச்சிருக்காரு. அது கண்டுபிடிச்சு தான் பார்த்தீங்கன்னா பிடிச்சி இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காரு. நம்ம வேவே கூட்டிருக்காரு. அதுக்கு வேவே பரவாயில்லைங்க நீங்கள் சூப்பர் மூளை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறார் வேவே. அதுக்கப்புறம் வந்து வேவே சொல்லிட்டு இருக்கிறார் உங்களுக்கு ரொம்ப ரெண்டே அப்படிங்கும்போது பரவாயில்ல இருக்கட்டும், இது வந்து எனக்கு கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறாரு. உங்களுக்காக தான் நம்ம சண்டை சொன்னோம், இல்லைன்னா எனக்கு காலையில் மூடே இல்லை, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறோம். ஓ அப்படியா எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேவே சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே அப்படின்ட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து அடுத்தது கட் பண்ணிட்டு இவங்களை காட்டுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல, இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பேர் வந்து சோஷிவன், ஆனால் இவன் கேமில் வந்து இவன் வில்லத்தனமாக தான் இருப்பான். அது ஆக்சுவலாக காலம் என்னன்னு தெரியாது. ஆனால் இவங்க வந்து அந்த 3 கூட்டாளிகள் வந்து எங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம வந்து வேவே வந்து தப்பான இது பண்ணிட்டு இருக்கிறப்ப நம்ம ஆளுக்கு வச்சுட்டு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். அங்கே எதுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்ட்டு அந்த ஆரஞ்சுகள் அக்கா சொல்லிட்டு இருக்கலாம். இல்லை இந்த மாதிரி வேவே நம்ம ஆள் வச்சு கட்டி போட்டுட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் ஒரு பண்ணுங்க ஒரு கேமிங் இருக்கலாமா, அந்த கேமிக்கு நீங்கள் விளையாடிங்கன்னா ஆக்சுவலாக அது என்ன கேமிக்னா இவங்க கேமிக்கில் இவங்க லைஃப்பில் நடக்கிற மாதிரி கேமிக்கில் வந்து உருவாக்குவாங்களா. அந்த கேமிக்கு உருவாக்கி அந்த கேமிக்கில் வந்து யார் அந்த வீடியோ பார்த்து அந்த அளவுக்கு ஓட்டு போடுறாங்களோ மக்கள், அந்த அளவுக்கு லைட்ஸ் வருதோ அப்போ தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு அது ஒரு கேமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் நடக்கும் அந்த கேமிங்கில். ஸோ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அந்த சமயத்தில் வந்து அவன் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான், இங்கே பாருச்சலோ நம்மளுக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான். அவனுக்கு நிறைய பரிசு தரேன், நான் பரிசு தராமல் எங்கே போய் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேசிட்டு இருக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் பேசணும் ஆக்சுவலாக அந்த கேமிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஓகே கட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோன் வந்து ரொம்ப அப்செட் இருக்கிறா. எதனால் அப்படின்னா நம்ம வந்து ஷாவனாய் வந்து லேப்டாப் சரி பண்ணுறதுக்கு வந்திருப்பான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஷாவனால் வராதனால அவரோட ஃப்ரெண்டு வந்து ரூம்மேட் ஃப்ரெண்டு வந்து அனுப்பியிருப்பார் ஷாவனாய். அதுக்கு ஏற்ற தான் அப்செட்டாக இருக்கிறா. உங்கள் லேப்டாப் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் வெளியே போயிடலாம். வெளியே போனோடனே அவர் கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறா இல்லையா, அவள் வந்து அவள் என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்னா ரொம்ப டைம்ஸ்ப்பா ஏன் ஷாவனாய் வரல அப்படிங்கும்போது எனக்கு தெரியல அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் இந்த ஜூஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். சரி என் கூட நீ டின்னர் கறி அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல எனக்கு ஜூஸே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் கிளம்புனோடனே ஹீரோன் வந்து உள்ள வந்தோடனே இனி போ நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஏப்பா அப்படிங்கும்போது எல்லாம் ஒன்னால தான் எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிட்டு போதும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். காட் ப்ராமிஸ் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்து ஷாவனாய் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். காட் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு கட்டண ஒரு ஃபோன் கால் வருது. இவன் தான் வந்து அந்த கேமில் வந்து இருந்தாலேயே அந்த இவன் பயங்கரமான ஒரு கேமிங் அவன் தான் வந்து இவன். ஸோ இவன் வந்து பேசிட்டு இருக்கான் ஈரன் கூட. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்னன்னா ஈரன் வந்து என்ன சொல்கிறான்னா ஃபர்ஸ்ட் நான் வரல அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் சொல்லிட்டு எங்கிட்ட போனீங்கன்னா ஏதோ தகவல் வந்து உனக்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான சமயத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இவன் வந்து ஒன்றும் மூளை வந்து அப்செட்டாகவே இருக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்செட்டாகவே இருக்கலாம், எதுவுமே சரியில்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க கசின் மாதிரி, அவன் வந்து அண்ணா இவன் வந்து கசின், அந்த மாதிரி அக்கா தங்கச்சி மாதிரி ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க பழகிட்டு இருக்காங்க. அவன் வந்து சொல்லிட்டு இருக்கா என்னாச்சு கசினுக்கு ஏன் இப்படி சோகமாக இருக்கிறா அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்களா. ஒன்றத்தையும் வந்து அவள் சொல்லிட்டு இருக்கா சரி நீ தான் சொல்ல அப்படிங்கும்போது அது ஒன்றும் இல்லைப்பா லேப்டாப்பில் சரி பண்ணுற பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான் கம்ப்யூட்டர் பழகினவன் அவன் வந்து பேர் அப்படின்ட்டு சரி சொன்னது.
அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான். அவன் பேர் தான் ஷவனாய். என்ன ஷவனாயா அப்படிங்கும்போது, ஆமாம் அவன் வந்து தான் எங்கள் அப்பாவோட கம்பெனியே பிஸ்னஸாக தேடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கும்போது பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறோம். ஈரன் நீயும் போய் ஜாயின் பண்ணிக்கோ, அங்களோட கூட அசிஸ்டன்ட் வேலைக்கு நீ போயிடும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். என்னையே சேர்த்து கூடி போப்பா, நான் உனக்கு கண்டிப்பாக இதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பாய்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு கம்பெனி பிஸ்னஸ் மட்டும் பேசிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து போகிற மாதிரியும் அந்த ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ண முடிச்சோன்னே அதுக்கப்புறம் சரி எல்லாம் கட் பேசி முடிச்சாச்சா அப்படிங்கும்போது அந்த நம்ம லேப்டாப் சரி பண்ணாலே அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா இந்த மாதிரி இடத்துல நான் ஒரு இடத்துல போனேன், அந்த ஈரன் பொண்ணு வந்தா இவன் ஷானாய் வரலன்னு சொல்லிட்டு அவன் அம்மா கொடுத்துட்டான் அப்படிங்கும்போது அவன் ஒன்றத்தை சொல்றான். டே அதனால அவருக்கு மண்ட தலையா அவருக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கான். டே நீ மட்டும் தான் என்ன பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது அண்ணாடா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி எழுதுறாங்க. இது மாதிரி காமெடி சீன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோனோட ஸ்கர்ட்ஸ்லாம் கட்டுறாங்க அவுஸ்டர் கேஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கேம் ஆக்சுவலாக வந்து ஹீரோயின் வந்து எழுதிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு பொண்ணுக்கு தொகை வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ உங்களுக்கு எந்த கூப்பிட்டு வந்து காலேஜுக்கு வந்து அந்த கேமுக்கு என்ற வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கெல்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா ஒருத்தி அப்போ இன்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டீசெண்டாக வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கலாம். அந்த சமயத்தில் டீசெண்டாக தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் ஈரனோ கசனோ அவங்க அண்ணாவும் வந்துட்டாரு. வந்து கூட்டிட்டு அவங்க அப்பா கிட்ட காட்டுறப்ப ஆக்சுவலாக வந்து அவங்க அப்பா தெரியும். ஆக்சுவலாக வந்து மருமக அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக தான் பேசிட்டு இருக்காரு. மருமக அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெண்டோட பையன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. இவர் வந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து எதுக்கு மாதிரி இப்படி என்ன ஷாக்கிங்காக இருக்கா அப்படின்னு சொல்லி அங்கே நான் வரக்கூடாதா அப்படின்னு பேசிட்டு இருக்கலாம். அவளை ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட வேலை செஞ்சுறானே, உங்க கூட நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் படிப்பு கட்டு போயிடும், அப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் தான் எனக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் தெரியாத அங்கே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் நம்மளையும் வந்து சொல்லிட்டு இருப்பான். நான் உங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கூட வந்து வேலைக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் ஒரு அசிஸ்டன்ட் வந்து வராங்க. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஷானாய் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஷானாய் வந்திருக்கானா அப்படின்னு நினச்சிட்டு அங்கே நான் உங்க கூடயே ஒர்க் பண்ணுறேன் ப்ளீஸ் இப்போதைக்கு இப்போயே வேலை கொடுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வந்து யாருக்காக அவனுக்காக அவன் வந்து தடுத்து நிறுத்திட்டு உள்ள வச்சிருவான். உள்ள கூட்டிட்டு வந்து பார்ப்பா அங்கே தனியாக அவங்க நிறைய பேர் கூட்டமாக இருப்பாங்க. அங்கே வந்து எனக்கு நர்வஸாக இருக்கும், அதனால நீ வந்து வராத அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா. காஃபி மக்கள் இருக்கலாம். இந்த மக்கள் வந்து தான் எப்படி ஷேர் ஆக்க போகுது பார்க்க போகிற இவ்வளோ தான் நமக்கு அப்படின்ட்டு தெரிய போகுது. அதுக்கப்புறம் உள்ள வராங்க நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுமே உள்ள வந்துட்டு இந்த மாதிரி பிஸ்னஸ் மேட்டரமாக பேசிட்டு அந்த சமயத்தில் ஹீரோ வந்து காஃபியில் மக்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பிஸ்னஸ் மேட்டராக பேசிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் கட் பண்ணி நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ரூம்மேட்டில் ஃப்ரெண்ட்ஸில் அவங்களோட ஒரு ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காமெடி போர்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களாம் எப்படி இன்டர்வியூ எடுக்காங்க தெரியல, போய் இன்டர்வியூ எப்படி கேட்குறாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து காஃபி மக்கள் ஒருத்தவங்க வந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்கலாம் எப்படி உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் நல்லா கேமிங் விளையாடுறோம், கேமிங் யூஸ் அண்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி விஷயம் ஷேர் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக வேவேக்கிட்ட போய் வேவே பாருங்க வந்து இந்த மாதிரி விஷயம் கூட கேட்குறாங்க. ஆனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது வேவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சரி நீ அவளை 2 பேரும் நீ போய் கூட்டிட்டு வா அப்படிங்கும் போது கரெக்டாக அவளை போய் கூட்டிட்டு போகிறா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷவனாய் பேசிட்டு இருக்காங்க. அவங்க கெஸ்ட் கூட அந்த கெஸ்ட் கூட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம அந்த கம்பெனி ஓனர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இங்கே பாருங்க நான் உங்களுக்கு வந்து நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கிறீங்க, இவ்வளோ டேலண்டாக இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு வந்து நான் உங்களை சூஸ் பண்ணிக்கிறோம். நாங்கள் வந்து சின்ன வந்து கேமிங் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ தான் வந்து கேமிங் ஒர்க் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம், அதனால நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்காக நான் மில்லியன் கணக்காக வந்து நான் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து தாமா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து எதாவது முக்கியமாக பேசிட்டு இருக்கும்போது இடையில வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் நேம் சொல்லியிருப்பாரு. அந்த ஒரு அவங்க ஓனர் அவங்க ஸ்கூல் நேம் சொன்னோடனே கரெக்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொண்ணு எங்கள் மருமக வந்து அங்கே படிக்கிற அப்படிங்கும்போது உங்களை பார்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது இல்லைங்க அப்படிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூச்சு வச்சு மாதிரி சொல்லிடுறாரு. சொன்னே அவங்க எல்லாம் கிளம்பிட்டு வெளியே வந்து பேசுறாங்க. எங்கன்னா லெஃப்ட் கிட்ட வந்து பேசுகிற ஒரு ஃப்ரெண்ட் ஆச்சோட பண்ணிட்டு நமக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் பேசுகிறாரு. ஏன்னா நம்ம காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அதெல்லாம் தெரியாமல் இவங்க பணம் கொடுத்து தான் நம்ம வாங்கிக்கணுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாப்புல. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஈரன் வந்து ஷானா அவங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். ரெஸ்ட் ரூம் போகிறேன் எங்கள் அங்கே பேசினாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் வந்து எங்கள் அங்கிள் சொல்கிறது நினைக்காங்க, நான் வேறு எங்கள் அப்பா கூட நான் வந்து சொல்கிறேன், அவர் வந்து சொன்னேன் அவர்கிட்ட நீங்கள் சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் மேட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாப்ல. அதுக்கப்புறம் அவன் வந்து ஷோவியும் வந்துறான். இவனுக்கு வேண்டியதான் இவ்வளோ ஐஸ் வச்சுட்டு இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவனை உடனே விட அவன் அளக்கல அப்படின்னு சொல்லும்போது ஷோஷி நீ வந்து அங்கிள் இவனுக்கு எப்படியோ ஒரு வேலைக்கு சேர்த்து சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிருக்கலாம். இங்கே பாருமா இது பிஸ்னஸ் மேட்டரே அது வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் வந்து இவங்க நம்ம கேர்ள்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹீரோயின் கேஸ் தான் ஏதோ வந்து நம்ம யூசர் நேம் வந்து கையில் வந்து எழுதி வச்சுருக்காங்க எல்லாம் வந்து நம்ம வேவேவோட யூசர் நேமாக இருக்குது. வேவே இதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த காமெடி போனவரை இது வந்து கூப்பிட்றாங்க என்று இருக்கு அவளோ வேவே கூப்பிட்டா போயிடான். அதுக்கப்புறம் போனோடனே அவன் சோஷியல் வந்து அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு தனியாக சொல்லுது ஷோஷிபின் உள்ள இன்டர்வியூ நடக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுறேன், அதனால நான் 10 நிமிஷத்தில் வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறான். 10 நிமிஷம் தானே அவங்க டின்னர் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு போகிறான். இந்த மாதிரி அவங்க உள்ள வந்து உட்காந்து சமயத்தில் வந்து அது நம்ம அக்கா வந்துடுறப்ப இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பேசணும் அவங்க 2 பேர் பாட்டு சொல்கிறாரு. ஏன்னா ஈரன் வந்து இவன் கூட இருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிறான். அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்டர்வியூ வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்டர்வியூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அதே படி பார்த்தீங்கன்னா நம்ம வேவோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த யூசர் நேம் வந்து கையில் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம் கையில் எழுதிக்கலாம். அது யூசர் நேம் வந்து பேனா வந்து எழுதிக்கிறது அடிச்சிருச்சு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா
என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் வேவோட யூசர் நேம் சொல்லிட்டான். அதனால அவனால நம்ம சோஷி வந்து இவன் மேலே லைட்டாக ஒரு இது வருது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ கிடையாது அப்படின்ட்டு சத்தியமாக தெரியும். ஆனால் அவன் வந்து இவன் வந்து அண்ணா என்னாச்சு அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை செய்வா வெளியே போகலாம் அப்படிங்கும்போது கரெக்டாக வெளியே வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம சூரப்பட்டி அக்கா காமெடி அக்கா வந்துருது. காமெடி அக்கா வந்துட்டு வேவே தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது என்ன பண்ண தொலைச்சு அப்படிங்கும்போது சொல்கிறான். இல்லை உன்னோட யூசர் நேம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்படியா உன்னோட யூசர் நேம் சொல்லிட்டு அப்படிங்கும்போது சரி நான் வேறு யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ வேவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு காமெடி கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்துறாரு. ஹீரோ வந்து வெளியே நான் 2 பேரும் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன அப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா இங்கே பாரு மச்சான் நீ இப்போதே மூளைக்கு என்கிட்ட வந்துட்டு இருக்கிற பரவாயில்ல நீ ஏதோ ஒரு நாள் அழகிய தேர் அந்த அழகிய எதை சொன்னா அப்படிங்கும்போது ஹீரோனை பற்றி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் சொல்லிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் வந்து இந்த மாதிரி விஷயம் கூட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷாவனாய் வந்து மறுபடியும் நம்ம ஹீரோயின் பார்க்குறாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் குடிக்கும்போது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக இந்த பொண்ணை வந்து இருந்த பொண்ணு எதுக்கு இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சந்தைப்பட்டு பார்க்குறாரு. சந்தைப்படுறதில்ல ஒரு இதுவாகவே பார்க்குறாரு. கேஷுவலாக பார்க்குறாரு. லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பார்க்குற மாதிரி தெரியுது. அப்புறம் ஹீரோ வந்து சொல்லிட்டு டே அடுத்து இந்த அழகியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமெடி பையன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது இந்த பொண்ணு எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு வந்துறாரு. வெளியே வந்து நம்ம கிளர்ஸில் ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம செலக்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வேவேட்டில் ஒரு வேலை வருது. எத்தனை மணிக்கு ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டு கரெக்டாக வந்து போயிடறான். ஆக்சுவலாக அந்த இருக்கான் இல்லையா யாருன்னா அப்படின்னா இவன் மந்திரவாதினா கேமிங்கில் இருந்தாலையா அவன் வந்து அவன் இப்போ இவன் தான் இவன் அவனை வேவே வந்து சந்திச்சுட்டு நீ வந்து பப்ளிக்கில் போஸ்ட் பண்ணிட்டு அந்த பையன் யாருன்னு காட்டுறான்னு சொல்லியிருப்பான். அந்த பையன் வீட்டுக்கு வந்துடான். பையன் வீட்டுக்கு ஒரு கதவுல ஒரு மியூசிக் மாதிரி போடுவான். அது போட்டதான் அந்த பையனுக்கு யாருன்னு தெரியும். அது தெரிஞ்சோடனே அதை கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணி விட்டுறான். ஓப்பன் பண்ணாலே அடுத்த செகண்ட் வந்து அக்கா எப்படி இருக்கீங்க இப்படி தான் இருக்கான். அவன் சோழப்பட்டி அக்கா யார் அப்படின்னு தெரியல அப்படிங்கும்போது இவர் தான் இங்கிலீஷ் டீச்சர் கேட்கல அதனால் நீ கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். ஹாய் என் பேர் தான் நஷானக் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கும் போது சமயத்தில் அந்த ஃபோட்டோ எடுத்தது ஃப்ரேமாக இருக்குது. அதை வச்சு பார்த்துட்டு இருக்கலாம். இவன் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேவே நம்ம தப்பாக நினச்சிட்டு மனசில் அவனுக்கு ஒரு உறுத்தலாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு நான் போய் ஜூஸை கொண்டு வரேன் அப்படிங்கும்போது ஆக்சுவலாக வேவே பார்த்தீங்கன்னா நீ இவனை வச்சு நீ பாட சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி போட்டு வந்தேன் நானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி வேறு வெளியிலேயே நம்ம தானே பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துக்க நம்ம வேவே வந்து ஜூஸை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஜூஸ் விட்டு அழகாக ஓடிட்டு அவங்களுக்கு வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவன் கேட்டுக்கலாம் அந்த சோழ பண்ணி கேட்டுக்கலாம். இந்த பையன் கிட்ட என்ன அப்படின்னா வேவே உங்ககிட்ட ரொம்ப வருஷமாக இங்கே தான் உங்ககிட்ட படிக்க சொல்லி தரலாம் அப்படிங்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக உன் கதை தட்டினா என்ன மியூசிக் இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா அது வந்து சீக்ரெட் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அது கரெக்டாக நம்ம வேவே வந்து ஜூஸை குடிக்க ஷேர் பண்ணி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கலாம். அந்த தம்பி சொல்கிறான் ஏக்கா இவ படிக்க சொல்லி வந்த மாதிரி தெரியல இவன் சித்திரமா இருக்கா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கலாம். அதில் வேவே அவங்க கிளம்ப ஆரம்பிச்சாங்க. வேவே வந்து அந்த பையன் கை பிடிச்சிருக்க அக்கா ஏக்கா இவன் வந்து பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கலாம். டே இந்த வயசுல உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்படி இல்லை அக்கா நான் உனக்கு அழகான பையன் பார்த்தேன்னா இந்த மாதிரி பையன் தான் உனக்கு கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபோட்டோ காட்டுற அந்த பையன் இந்த மாதிரி ஃபோட்டோ காட்டும் போது சரி உன்னோட ஸ்டைல் பிடிச்சதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கலாம். பேசிட்டு அந்த நேரத்தில் கிளம்பிடா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கலாம் அவங்க அம்மாவை பார்த்துலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதுக்கு அப்படிங்கும்போது நீ தான் அவங்க அம்மா வந்து நம்மளே அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தா ஃபோட்டோ டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து காட்டிடா. அதுக்கப்புறம் சரி நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்கலாம். இதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஓகே கைஸ் இந்த வீடியோ கூட பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை கைஸ் பை.